ஹாய் ஆல், இந்த வீடியோவில் நம்ம குடல்வாலை மற்றும் வாசனை சீரக சம்பா பச்சரிசி குருணை இது ரெண்டையும் பயன்படுத்தி ஒரே மாவு செய்யப்படும். அதில் இட்லி ஆப்பம் இரண்டுமே நம்ம செஞ்சு சாப்பிடலாம். குடல் சுத்தமாக இருந்தால் உடல் சுத்தமாக இருக்கும் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? அதனால் உங்களோட குடலோட ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுக்கவும் சரி, உங்களுக்கு ஏதாவது டைஜஷன் இஷ்யூஸ் இருந்தாலும் சரி, இந்த அரிசியை தாராளமாக பயன்படுத்தலாம். கண்டிப்பாகவும் பயன்படுத்தி பாருங்கள். டைப் 1 டைப் 2 எந்த வகையான டயபெட்டிஸாக இருந்தாலும் குடல்வாலை அரிசியை 2 வேளை உணவாக எடுத்துக்கொண்டு வரலாம். இந்த அரிசியில் அதிகமாக காணப்படுகிற விட்டமின் சி ஆனது என்ன செய்யும் உங்களுக்கே தெரியும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். அண்ட் விட்டமின் சிங்கிற வார்த்தை நிறைய ஃபேர்னஸ் க்ரீமில் கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க. எஸ், இந்த விட்டமின் சி உங்களோட ஸ்கின்னை க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கும் சரி, வயதான தோற்றத்தை தள்ளி போடுறதுக்கும் இது யூஸ் ஆகுது. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆரோக்கியமான எலும்பு வளர்ச்சிக்கு உதவுது. ஸோ ஒரு வயசு குழந்தைகள்ல இருந்து இதில் பதார்த்தங்கள் செஞ்சு பயன்படுத்தலாம். உங்களோட உள்ளுறுப்புகளையும் சரி, ஸ்கின்னையும் சரி, பாக்டீரியா அண்ட் ஃபங்கஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணும் இந்த அரிசி. அடுத்து நம்ம எடுத்துக்கொண்ட அரிசி பார்த்திங்கன்னா வாசனை சீரக சம்பா பச்சரிசி குருணை அரிசி. ஏன் இந்த அரிசி இன்னைக்கு செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 அரிசியுமே உங்களோட குடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாக அமையுங்க. பொதுவாகவே சம்பா பட்டத்தில் பயிரிடுற எல்லா அரிசிகளுமே டைஜஷனை ஈஸி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி தான் வாசனை சீரக சம்பா பச்சரிசி உங்களுக்கு டைஜஷனை ஈஸ் பண்ணி கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் இதில் செலினியம் அப்படிங்கிற கண்டென்ட் அதிகமாக இருக்குது. இந்த செலினியம் பார்த்திங்கன்னா தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு தீர்வாக அமையும். அது மட்டும் இல்லாமல் குடல் சம்மந்தப்பட்ட கேன்சர் செல்ஸ் உருவாகாமல் தடுக்கிறதுக்கும் இந்த செலினியம் மிகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த 2 அரிசியுமே பார்த்திங்கன்னா கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்போட அளவை அதிகரிக்கவும், தோல் நோய்கள் வராமல் சருமத்தை பாதுகாக்கவும் சரி, ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கும் சரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம இட்லி மாவு தயார் பண்ணுறதுக்கு 2 கப் அளவுக்கு குடல்வாலை அரிசி எடுத்துக்கிறோம். அதே கப்பில் 2 கப் அளவுக்கு வாசனை சீரக சம்பா பச்சரிசி குருணை எடுத்துக்கிட்டோம். இந்த வாசனை சீரக சம்பா பச்சரிசி குருணைங்கிறது இதுக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரியாணி பண்ணலாம், வெரைட்டி ரைஸ் பண்ணலாம், பால் சாதம், பொங்கல், இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா கழுவி ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து, 1/4 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து, நீங்கள் முழுக்க கருப்பு உளுந்து யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இதை நல்லா கழுவிட்டு நம்ம ஊற வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடணும். அப்போ தான் சாஃப்டான இட்லி கிடைக்கும். ஒரு 5 மணி நேரம் இது ஊறினதுக்கப்புறமா எல்லாத்தையும் நம்ம வழக்கம் போல் இட்லி தோசைக்கு அரைக்கிற மாதிரி பக்குவத்தில் நம்ம மாவை அரைச்சி எடுத்துக்கிடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்த இந்த மாவு பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி நேரம் நல்லா புளிக்கணும். புளித்ததுக்கப்புறமா நம்ம இதில் இட்லியும் செஞ்சுக்கலாம், தோசை செஞ்சுக்கலாம், அதுக்கப்புறமா ஆப்பம் கூட செஞ்சுக்கலாம். ஏன்னா இதில் நம்ம பச்சரிசி யூஸ் பண்ணுறதுனால ஆப்பமும் சூப்பராக வரும். இன்னும் வெயிட் பண்ணுறீங்க? ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் பண்ணி ரைஸஸ்